ஏன் இனிய தமிழ் மக்களே, கன்னியாகுமரி தமிழ்நாட்டோடு இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கேரள காங்கிரசுக்கு எதிராக திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கி தேர்தலில் தனியாக நின்று நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியும் 12 சட்டசபை தொகுதிகளிலும் வென்று அகில இந்திய காங்கிரஸை அதிரச் செய்த பெருந்தமிழர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் நீதிமன்றங்களில் குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே நாட்காலியில் அமர முடியும், குறிப்பிட்ட சாதியினர் தண்ணீர் ஒடிக்க தனித்தனி பானைகள் என்றிருந்த தீண்டாமை இழிவு நிலையை தம் கால்களால் எட்டி உதைத்து மாற்றிய புரட்சியாளர். திருவிதாங்கூர் திருமூலம் சட்டசபையில் வரி கட்டுவோருக்கு மட்டுமே இருந்த ஓட்டுரிமையை மாற்றி அனைவருக்கும் பெற்று தந்த பெருந்தமிழர். உதட்டளவில் மட்டுமே மொழிப்பற்றும் எனப்பற்றும் பேசி பேசி நெல்லை எங்களுக்கு எல்லை, குமரை எங்களுக்கு தொல்லை என்று அடுக்குமொழி வசனம் பேசி திராவிட திருவாளர்கள் குமரிமன் கைவிட்டு போவதை கைகட்டி வேடிக்கை பார்க்க தீரத்துடன் போராடி பெற்று தந்த காவலர். குமரிமன் உரிமை மீட்பு போராட்டத்தில் பொன்னையன், ராமையன், பாளையன், பப்பு பணிக்கர், அருளப்பன், முத்துசுவாமி, குமரன், செல்லப்பிள்ளை, பீர் முகமது என 9 பேரை துப்பாக்கியால் சுட்டு இனப்படுகொலை செய்த கேரள அரசின் பட்டம் தானுப்பிள்ளையின் ஆட்சியை கவிழ்த்து அகில இந்தியாவையே திருவிதாங்கூர் நோக்கி திரும்பச் செய்து வேறு வழியின்றி குமரியை தமிழ்நாட்டோடு இணைவதற்கு அன்றைய பிரதமர் நேருவுக்கு நெருக்கடி தந்த இனமான காவலர். இடுக்கி, நெல்லூர் மாவட்டங்கள் தமிழ்நாட்டுக்கே சொந்தம் என்று 1955 டிசம்பர் 15 நாடாளுமன்றத்தில் வரலாற்று பேருரை நிகழ்த்திய வீர மறவர். தெற்கெல்லை ஆத்த வீரர், நேர்மைமிகு வழக்கறிஞர், ஆகச்சிறந்த பேச்சாளர். தமிழையும் தமிழ் மண்ணையும் உயிரென நேசித்த போற்றுதலுக்குரிய பெருந்தமிழர் குமரி தந்தை ஐயா மார்ஷல் நேசமணி பெரும்புகழ் போற்றுவோம்.